கோலாலம்பூரில் வாடகைக்கு விட்ட கடை வீட்டில் தோட்டா துளைக்காத இரும்பு கதவு பொருத்தப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் வீட்டின் உரிமையாளர் ஒருவர். கட்டுமான குத்தகையாளர் என கூறி வந்தவரிடம் வாடகைக்கு விட்ட 2 மாதங்களில் 7 அங்குல தடிமானத்தில் அக்கதவும் அதன் மேலே சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் என்ன விசேஷம் என்றால், அந்த கதவில் வெளியில் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை உள்ளிருந்தே கவனிக்கும் வசதியும் உண்டு. இவ்வளவு நேர்த்தியாக திட்டமிட்டு அந்த மாற்றங்களை செய்ததற்கான காரணமும் தற்போது அம்பலமாகியுள்ளது. அதாவது, கடந்த 2 மாதங்களாக சட்டவிரோதமாக பிட்காயின் நாணயங்களை தயாரிக்கும் கூடமாக அது செயல்பட்டு வந்துள்ளது. பிட்காயினை உருவாக்கும் செயல்முறை இயந்திரங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. வாடகைக்கு இருந்தவர் மின்சார மீட்டரையும் மாற்றியமைத்துள்ளார். பெரிய இட வசதி என்பதால் 1200 ரிங்கிட் வாடகைக்கு விட வேண்டிய வீட்டை 850 ரிங்கிட்டுக்கு கொடுத்தேன். ஆனால் 2 மாதங்களில் இப்படி ஆகிவிட்டதென முகமது அஸ்ருல் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட 47 வயது உரிமையாளர் ஏமாற்றத்துடன் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் அவருக்கும் சந்தேகம் எதுவும் வரவில்லை. ஆனால் மீட்டரில் ஏதோ குழப்பம் நடக்கிறது, மின்சார பயன்பாடும் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கிறது என டிஎன்பியிடமிருந்து அழைப்பு வந்த போதே சந்தேகம் வலுத்து அவர் அங்கு சென்று பார்த்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு மேல் நடவடிக்கைக்காக அஸ்ருல் காத்திருக்கிறார்.